ஈரோட்டில் தேமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் தேமுக எம்பி கனிமொழி சிறப்புரையாற்றி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். அதாவது தமிழகத்தில் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகரின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காளைமாடு சிறை அருகில் இன்று இந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமை வகித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக திமுகவினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கனிமொழி கூறியது, தொடர்ந்து தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அமரும் வகையில் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும், அதே சமயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் குடியேறினாலும் கூட தமிழக மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கழித்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துதான் இருப்பார்கள் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது தமிழக முதல்வர் மக்களுடைய நலன் கருதி பல்வேறு சாதனை திட்டங்களை செய்து வருகிறார்கள் என்றும், தொடர்ந்து மக்களுக்கு இலவச பயண பேருந்துகள் மகளிர் பயனடையும் வகையில் தற்போது இலவச பயண பேருந்துகள் நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.